கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை ஏசாயா 44:22. உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன். உன் மீறுதல்களையும் உன் பாவங்களையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? அகற்றி விட்டுட்டேன். நீ பயப்படாத. எனக்கு சாபம் இருக்குது என்று பயப்படாத. எனக்கு பாவ தோஷம் இருக்குது என்று நீ பயப்படாத. எனக்கு பரம்பரை சாபம் இருக்குது, பரம்பரை கட்டு இருக்குது, நான் செஞ்ச பாவம், முன்னோர் செஞ்ச பாவம் என் குடும்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நிலைமையை நினச்சி நீங்கள் கலங்கிட்டு இருந்தீங்களா, கர்த்தர் நீங்கள் சொல்கிறாரு, கார் மேகத்தை போல நான் அகற்றி விடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா உங்கள் மீறுதல்கள் மேகத்தை போல நான் அகற்றி விடுறேன் அப்படிங்கிறார். ஓடி வானத்தில் மேகத்தை பார்க்குறீங்களே, மேகம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, ஒரே இடத்துல நிற்காது. மேகம் என்ன செய்யாது? ஒரே இடத்துல நிற்காது. அந்த மேகம் போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. மேகம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்களேன், ஒரு மேகம் அங்கேயும் நிற்காது. ஏன்னா ஒரு மேகத்தை, கருமேகத்தை நீங்கள் ஒரு இடத்துல பாருங்களேன், பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் திருப்பி அந்த மேகத்தை பாருங்கள், அந்த மேகம் அந்த இடத்துல இருக்காது, வேறு பக்கம் போயிருக்கும். அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பழைய பாவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பழைய சாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அது என்ன தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன் அப்படிங்கிறார். மேகத்தை போல ஓடிடுச்சு அப்படிங்கிறார். ஏன் பயப்படுறீங்க? அவர் சொல்றாரு பார்த்துக்கொள்ளுங்க, உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், உன் மீறுதலை மேகத்தை போல என்ன செஞ்சுட்டு அகற்றிட்டேன் அப்படிங்கிறார். பயப்படாது. அதனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சாபத்தை முடிச்சிட்டார். கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயப்பிரமாண சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டேன். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் அட்சேபிக்கிறேன். தாப்பனை சிவமே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும், உங்களுடைய வல்லமை கூட இருக்கட்டும், உங்களுடைய மகிமை கூட இருக்கட்டும், உங்களுடைய அற்புதம் கூட இருக்கட்டும், உங்களுடைய அதிசயம் கூட இருக்கட்டும். தேவரையும் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.